राम ब्रह्म सुपुत्रार्य श्री त्यागराज सद्गुरु पंचनद क्षेत्रवास त्यागराज सद्गुरु कावेरी तीर निवास श्री त्यागराज सद्गुरु श्री शोंटी वेंकटार्य प्रिय त्यागराज सद्गुरु राम नाम तपसिद्ध त्यागराज सद्गुरु वाल्मीकि वंश संभूत त्यागराज सद्गुरु लोकक्षेम कृतावतार त्यागराज सद्गुरु राम पूजा धुरंधर त्यागराज सद्गुरु लोकक्षेम कृतावतार त्यागराज सद्गुरु राम पूजा धुरंधर त्यागराज सद्गुरु राम नाम तपसिद्ध त्यागराज सद्गुरु राम ब्रह्म सुपुत्रार्य त्यागराज सद्गुरु कावेरी तीर निवास त्यागराज सद्गुरु त्यागराज सद्गुरु श्री त्यागराज सद्गुरु सद्गुरु त्याग ब्रह्म मूर्ति की जय पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்கின்ற ரீதியிலே பஜனாமிருத சாகரம் பாகம் 38 தியாகராஜ சத்குருவின் சரிதாமிருதம் கீர்த்தனானுபவம் உயர்ந்ததான அவருடைய ராம பக்தி அவருடைய சமதர்சனம் லோகக்ஷேமத்திற்காக அவர் செய்த அனுகிரக பூதமான சகல சேஷ்டிதங்கள் இவ்வனைத்தையும் யதாசக்தி அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குரு பக்த ரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சத்குரு ராஜாய ஹிமசைல ஸ்மிருதாய ச शैलोत्तुंग सुगन्याय महात्मने ये नाम गंगा सुधाराय ज्ञान सिंहाचलाय प्राण संस्फूर्तिकराय पावनाय हिमगद्य प्रचोदाय गंगास्तोत्र प्रभूतये गद्य पद्य प्रमोदाय गुरुदेवाय ध्यान गंगा निमग्नाय गान गंगा प्रसारिणे ज्ञान गंगा प्रवाहाय नमो मत्प्राणशक्तये नारायणाप्तकामाय नागशायी सुगायिने नादमण्डलवृत्ताय नादसद्गुरवे सप्तस्वरादिवासाय सद्गङ्गासदनाय सीतारामाभिरामाय सद्गुरु स्वामिने त्यवाक्य सत्यरूपाय सत्त्वातीतैक शक्तये सत्य श्रीरामनिष्ठाय त्यागराजाय ते नमो मद्गुरुदेवाय नमो मंगलमूर्तये नमो नाथावताराय पुष्पाक्षिताय ते नमः नमो मद्गुरवे नमो मंगलमूर्तये नमो नाथावताराय पुष्पाक्षिताय ते नमः त्यागराज स्वामिनः जय. எவர் ராமபிரம்மத்தின் திருக்குமாரனாகவும் சாந்தாவின் கர்ப்பசம்பூதனாகவும் கார்கல் வம்சாப்தியிலே தோன்றிய சந்திரனாகவும் உலகெங்கும் புகழப்படும் அஸ்மத் ஆச்சாரியரான தியாகராஜ சுவாமி எவர் கமலாலய புண்ணியக்ஷேத்திரத்திலே அவதரித்து பின்னர் பஞ்சநத க்ஷேத்திரத்திற்கு வந்து
காவேரி தீரவாசராக சதா தர்மானுஷ்ட நிரதராக கர்மானுஷ்ட நிரதராக நாதோபாசன நிரதராக சத்தியஸ்வரூபராக ராமபூஜா துரந்தரராக இருந்தவர் சொண்டி வெங்கட ரமணையாவின் பரம்பரையிலே சங்கீத அபியாசத்தை கசடரக் கற்று நாரதீயம் என்கின்ற உயர்ந்த அந்த ஓலைச்சுவடியில் காணப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களையெல்லாம் அறிந்து உணர்ந்து நாரதரை உபாசித்து ஸ்வரார்ணவம் என்ற உயர்ந்த கிரந்தத்தையும் பெற்று தத்வாரா அநேக கோட்டி கிருதிகளை செய்த வண்ணம் இருந்தார். ராமநாம புரஸ்சரணத்திலே சித்தி பெற்றவராக, ராமநாம ஜபதத்பரராக, ராமநாம ஜபத்தியான நிரதராக இருந்தார். பரம ராமபக்தாகிரேசராக இருந்தார். வால்மீகி வம்சத்திலே வந்து அவதரித்தவர். ராமாயணத்தின் ரகசியார்த்தத்தை பிரகாசிக்க வேண்டி மீண்டும் அவதரித்தவர் எவரோ, நாரதானுகிரகத்தினாலே சப்தஸ்வரார்ணவத்தை பெற்றவர் எவரோ, உஞ்சவர்த்தி நிரத்தராக இருந்து கொண்டு சமதமாதி சத்குண சம்பன்னராக இருந்து கொண்டு லோகஹிதார்த்தம் அவதாரம் செய்த வண்ணம் இருந்து பிரகலாதவஜம் முதலான உயர்ந்த கிரந்தங்களை தந்தவர் எவரோ, நௌகாச்சரித்திரம் செய்தவர் எவரோ, பரபிரம்மானுசந்தானம் செய்தவரோ, நாதசுதாரச சம்பூர்ணராக பரிபூர்ண ரசானுபவத்தில் தன் மனதை இறந்தவராக இருந்தவர் எவரோ, சமதர்சனாக இருந்து கொண்டு ராம பக்தியை உலகத்துக்கு விதரணம் செய்தவர் எவரோ, அவருடைய ராம பக்தியை சோதிப்புமா போலே அமைந்த ஒரு நிகழ்வு. அதன் பின்னர் ராமனுடைய அனுகிரகத்தினாலே அவர் பெற்ற நிம்மதி வனைத்தியம் இனி நாம் காண இருக்கின்றோம். பிரார்த்தனை பண்றார். தேகாவசான சமயே தயயா ரகுநாம் வீரக்கரம்புஜ விராஜத் அபீதி முத்ரா ஆருஹ்ய புஷ்பகமலங்கிருத வாமபாகா திவ்யா விதேக சுதயா மம சந்நிதத்தம். ஹே பிரபு, வரம்ன யாச்சே ரகுவரா, இது ஒன்னே ஒன்று மட்டும் கொடு. இந்த ஷடரம் கழன்று பூமியில விழும்பொழுது எங்க இருந்தாலும் ஹே ராமச்சந்திர பிரபு கிருபையோட புஷ்ப விமானத்துல இடப்புறம் வமபாமாங்கஸ்தித ஜானகியோட கூடியவனாக இருந்தவாறு அபயமுத்திரையோட வந்து காட்சி தரணும்பா என்று வாழ்வின் எல்லைக்கே ஓடி போய்விட்டார். இப்படி இவர் व्यसனப்பட்டிருக்கின்றதே அப்பொழுது ஜப்பேசர் சரி கொடுத்துருவோம்னு மனசை தேர்த்துட்டு வெளியில வரார். பஞ்ச உஷத்காலம் அப்படி கதவு திறந்துன்னு அவர் வந்து உடனே 2 பேரும் நின்று இருக்காளாம். ஊர்ஜனங்கள்லாம் எழுந்துக்கிறா. அவரை பார்த்த உடனே, தியாகு உனக்கு தான் ராமன் குலதனம், எனக்கு அப்படி இல்லை, இந்தா உன் சாமி நீயே வச்சுக்கோன்னு கையில கொண்டு வந்து தரார். சாட்சாத்து ராம பிரம்மத்தையே கையில பெற்றதாக அவர் அனுபவிக்கிறார். எந்த ராம பிரம்மமும் சீதம்மாவும் வழி வழியாக இன்று பர்யந்தம் எந்தை தந்தை தந்தை தம் மூத்த பன்னியல் படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆள் செய்கின்றோம் என்றபடி அப்படி ஒரு ராம பூஜனையும் ராம பஜனையும் ராம சங்கீர்த்தனமும் ராமன் விஷயமாகவே செலுத்திய புத்தி உடையவர்களாகவும் உலகத்தில் ராமன் அன்றி வேறு மற்றொன்றும் காண முடியாத ஒரு உயர்ந்த ஸ்திதியில இருந்தாலும் அந்த ராமமயம் என்ற ஒரு பாவத்துல திளைத்திருக்கின்ற அவர்களுக்கு அப்படி அந்த ராமன் வந்துட்டார். சிரசு மேல எழ பண்ணிண்டா. நிவேரா குலதனமு நிவேரா குலதனமு சந்ததமு நிவேரா ஜீவனமு ராமைய நிவேர குல தனமு சந்ததமு நிவேர ஜீவனமு இவர குணு தெளிய దయతో నేలు కోరా నివేర
ಕುಲ ಧನಮು ಮಧವ ಸೀತಾನುಜವರ ಸಗಿತ ಮಂಗಳಕರ ಪರಮ ಅದ್ಭುತ ಚರಿತಯ ಗಾತಿ ಯಾಗರಂ ರಕ್ಷಕ ಸತತ ಗತಿ ಜಾಪ್ತನತ ಜನಾವೃತ ವಿಧಿ ವಿನೂತ ಹಣಿವೇರ ಕುಲದನಮು ಸುಜನ ನೀಚಯ ಪಾಪ ಹಿಮಚಂದ ಸೂರ್ಯ ಸುಸ್ವರಜಿತ ಗಣ ರವ ಮಾಧುರ್ಯ ಅಧಮುಕಾರಿ ಸಮರ ನಿರುಪಮ ಸೌಂದರ್ಯ ಆನಂದ ಕಂದ ಸುಂದರ ಸುವರ್ಯ ವೇರ ಕುಲದನಮೋ ರಾಘವ ಸರ್ವೋನ್ನತ ಸುಪ್ರಕಾಶ ರಮಣೀಯ ಕರಯ ಪಾಟಿತ ಲಂಕೇಶ ತ್ಯಾಗರಾಜ ವರ ಹೃದಯ ನಿವೇಶ ತರಣಿ ಶಶಾಂಕಲೋಚನ ಜಾನಕಿ ಶಯಾನಿವೇರ ಕುಲಧನಮು ಸಂತತಮು ನಿವೇರ நாஜீவனமோ என்று பாடி, ஹே மாதவா, ஹே ராமா, ராமாபிராமா, சீதாபதே, சகல மங்களக்கும் இருப்பிடமனே, உயர்ந்ததான அத்புத சாரித்திரனே, விஸ்வாமித்தருடைய யாக சம்ரக்ஷணம் பண்ணினவனே, வாயுமைந்தனுக்கு சுகமளிப்போனே, உன்னை பணிவார் தொழ அவர்களுக்கு பிறருள் வழங்குபவனே, உன்னை அன்றி நான் யாரை புகழடைவேன்? ஹே ராகவா, அனைவருக்கும் உயர்ந்தவன் நீ. தியாகராஜனின் என் ஹிருதயத்துள் தானாக வந்து புகுந்தனை ஆளும் பரமா பரஞ்சோதி பரிமதி கண்களாகி உடையவனே, ஜானகி மழானனே, நீதாண்டா என் செல்வம், நீதான் என் குலநிதி, நீதான் சர்வ மங்கள நிதி, என்றும் என்னை வாழவையா என்று பிரார்த்திக்கிறார். அவ பார்வதி அம்மாளும் அப்படி கூட வர ஊரே திரண்டு ராமநாம கர்ஜனை பண்ணிட்டு வாத்துக்க வர, ஐயோ ஜப்பேஷன்ட்ட மாட்டின்ட்டு தியாகராஜன் என்ன பண்றானோ தெரியலையே, ஒரு ஆகாரம் பண்ணல, எதற்காக இவன் பிடிவாதம் அங்க இருக்கான்னு புரியாம व्यसனத்தோட ஆத்து திண்ணவாசல்ல கவலை தோய்ந்த முகத்தோட அமர்ந்திருந்த சீதம்மா, தூரே வசந்தி கந்தஹா என்பது போலே ராமநாம கர்ஜனையோடு ஒரு பஜனையோடு பெருங்கூட்டம் ஆத்து நோக்கி வருது. அதுக்கு நடுவில் தியாகராஜனும் கமலாம்பாளும் தங்களுடைய குலதனமான ராமனை கையில் ஏந்தி வருகிறார்கள். எல்லாரும் புஷ்பமாரி தூவி வரவேற்கும் அக்காட்சி அவாத்து வாசல்ல வர வரைக்கும் தெரியலையாம். கிட்ட வந்தப்பதான் தன் குழந்தை என்று தெரிந்து ஆத்துல இருந்த சீதம்மா குழந்தைக்கு ஹாரத்தி எடுக்கிறா. ஆத்துல ஒரு இடத்த சுத்தி பண்ணி கோலம் போட்டு வச்சு விளக்கேத்தி ராமனுக்கு பால் நிவேதனம் பண்ணி, இவர் கை கால் மணி வந்த உடனே தியாகராஜனுக்கு நேத்திலேருந்து ஒரு வா சாப்பிடலையே, குழந்தைக்கு அந்த பாலை பிரசாதமா கொடுக்கிறார். அதை சாப்பிட்டுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்கார்றார். மனசு அனுஷ்டானத்துல புத்தி போல, ராமநாமத்திலேயே புத்தி போல, அண்ணா இப்படி பண்ணிட்டாரே, அண்ணா என்ன விலக்கி வச்சுட்டாரே, அண்ணா இப்படி திண்டத்துக்காக பண்ணிட்டாரே, அப்படி நான் என்ன பண்ணினேன் அவளுக்கு ஒத்தாசையா வயல்களுக்கு போலன்றதுதான் என்னுடைய குத்தம். ராமநாமன் தானே பண்ணிட்டு இருந்தேன், ராமனை தானே உபாசிச்சென்றேன், அப்பாவுக்கு ஹிதமா தானே நான் இருந்தேன், ஏன் இப்படி பண்ணிட்டா என்று பலவாறாக புலம்ப பார்வதி அம்மாளும் கூட இருக்கா.
சீதம்மா உள்ள சுவாமிக்கு ஒரு கஞ்சியை நிவேதனம் பண்ணி மதியம் 12 மணி ஆயிடுத்து. சுவாமிக்கு அதை காட்டிட்டு கொண்டு வந்து தியாகராஜனுக்கு கொடுக்குறா. அம்மா நிலையை யோசிச்சு பார்க்குறார். அப்பா இல்லாம அம்மா, ஐயோ அவளுக்கு நான் தானே ஆதரவு, நானே இப்படி இருந்தா சரியான்னு இன்னொரு பக்கம் மனசு படுறதாம். இப்படியா சத்யா கால பர்யந்தம் அவருடைய திண்ணையிலேருந்து எழுந்துக்கல, போட்ட சாமான் போட்டபடியாக இருக்கு. ஒரு ஜனங்கள்லாம் பேசிக்கிறா, தியாகராஜ சுவாமிக்கு இந்த ஒரு நிலையா? காவிய சாஸ்திர விதோதேன காலோ கச்சதி தீமதாம் வியசனேன ச மூர்க்கானாம் நித்ரையா கலஹேனவா என்று காவிய சாஸ்திரங்கள்லாம் பார்த்துண்டு தங்களுடைய உயர்ந்த மகோன்னத நிலையிலேந்து லவலேஷமும் இறங்காதவர்கள் தான் மகான்கள். அப்பேற்பட்டவர்கள் வந்தனீயர்கள். ஆனா துக்கம், தூக்கம், கலகம் இவையெல்லாம் அதி முட்டாள்களுக்கு தான், மூர்க்கர்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. தியாகராஜ சுவாமி இந்த நிலையில கொண்டு விட்டுட்டதே வாத்து சமாச்சாரம் என்று அவர்களும் வருத்தப்பட்டனர். அப்படி இருக்கிறதே விளக்கேற்றி வச்சுட்டு சந்தியாவந்தத்தை பண்றார். ஒரு வா கஞ்சி போட்டு தர அம்மா. 3 பேருமா சாப்பிட்டுட்டு திண்ணையில வந்து உட்கார்றார். நல்ல இருளும் ஒரு ஊரே அடங்கிடுத்து. இரவு 10-11 மணி வாக்கு இருக்கும். அப்பொழுதும் 3 பேர் ஆத்துக்கு வரா. அதுக்கு ஒரு வயசான ஸ்ரீ வைஷ்ணவர், அவருக்கு தொண்டு பண்ணக்கூடிய வயசான ஒரு வைஷ்ணவ பாட்டி, குத்தாசைக்கு ஒரு பிரம்மச்சாரி குழந்தை, இவ்விதமாக 3 பேரும் அவாத்த நோக்கி வரா. யாரோ வராளே என்று லாந்தர் எடுத்துட்டு வந்து பார்க்கிறார். பார்த்தா வயதான ஸ்ரீ வைஷ்ணவா பார்வதிக்கு கொடுத்துட்டு நமஸ்கரிக்கிறார். பார்வதியும் நமஸ்கரிக்கிறார். வாங்கோ, நான் என்ன பண்ணணும் என்று கேட்கிறார். இன்று ஒரு பொழுது நான் உங்க ஆத்துல தங்கலாமா? நான் அயோத்தியிலிருந்து கிளம்பி தேசாட்டனமாக ராமேஸ்வரம் வரைக்கும் யாத்திரிகனாக போயிட்டு இருக்கேன். ஒரு கிராமத்துல ஒரு இரவுக்கு மேல தங்கறது இல்லை. நான் இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க தங்கலாமா என்று அனுமதி கேட்கிறார். அவசியம் என்று அவாத்து திண்ணி ஒழிச்சு தரார். ஆத்துல இன்னைக்குதான் குடிபெயர்ந்து வந்திருக்கேன், சாமான் செட்டெல்லாம் போட்டபடி இருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா என்று கேட்கிறார். ஒன்றும் வேணாம்ப்பா என்று சொல்லி அவரை தன் பக்கத்தில் அமர வைக்கிறார். நீதான் தியாகராஜன், உயர்ந்ததான ராமபக்தன், ராமபக்த சிகாமணின்னு ஊரே பேசித்து, அதனால தான் நான் ஓடி வந்தேன். உங்க ஆத்துல இன்னி ராத்திரி தங்கிட்டு உன் வாக்குனால ராமகுணத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன்ப்பா என்றவுடனே ராமநாம பிரபாவத்தை பத்தி 2 பேரும் மணிக்கணக்கா பேசுறா. ராம கீர்த்தனானுபவத்தை பத்தி பேசுறா, ராம பிரேமானுபவத்தை பத்தி பேசுறா, ராமன் தந்த அபாரமான கிருபாவிஷ்டியை பத்தி பேசுறா. ராமன் பண்ணின அநேக விதமான லீலைகளை, லீலானுபவங்களை ஸ்மரிக்கின்றார். அப்படி தன்னுடைய லீலைகள்லாம் முடித்துக்கொண்டு பட்டாபிஷிக்தனாக அயோத்தியில எழுந்தொழிலே ராமன் தான் எங்காத்துக்கு வந்து இவ்விடத்தில் எங்களுடைய குலதனமாக அன்று முதல் தொடங்கி இன்று பர்யந்தம் எங்களுடைய வம்சஜர்கள் பூஜிக்கும் உயர்ந்ததான குலதனம் எங்க ஆத்துல இருக்கான் என்று அதையும் சொல்றார். தேவதாந்திரங்கள்ல உயர்ந்ததான தேவேந்திரன் என்பதை பத்தி பேசுறார். ராமனே அன்றி உலகம் வேறொன்றும் இல்லை என்பதை அவர் நிர்தாரணம் பண்றார். இப்படியாக நடுநிசி 2 மணி கிட்டத்தட்ட ஆகிடுத்து. பார்வதி அம்மாள் கீழே துணியை விரிச்சுன்னு படுத்துட்டு இருக்கா. சீதம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. அப்பொழுது கூட வந்த அந்த வயோதிகமான பாட்டி, அப்பா தியாக பிரம்மம் ஆகாரமே பண்ணலையேப்பா என்றவுடனே பார்வதி அம்மாள் விக்கிச்சு போயிட்டாளாம். ஐயோ, வந்த அதிதிகளுக்கு ஒரு வா அன்னம் பண்ணி போடணும் தோணலையே என்று சீதம்மாவும் பார்வதியும் பேசிக்கிறார். நமது குலதனமான ராமனுடைய வைசேஷங்களை பற்றி இவ பேசின உயர்ந்ததான மணிமணியான வார்த்தைகள்ல சொக்கி போய் இப்படி இருந்துட்டோமே, பசிதாகம் தூக்கம் தெரியாம இருந்துட்டோமே. நம்ம விஷயம் வேற, வந்திருக்க அதித்திய சத்காரம் பண்ணணும், ஒரு வா தீர்த்தம் கூட கொடுக்கலையேன்னு எழுந்துக்கிறா. அப்பொழுது அதை கவனித்தார் அந்த பெரியவர். கவலைப்படாதம்மா, நம்ம எல்லாருக்கும் வேணுங்கிற அளவுக்கு நானே சத்துமா பிஷன் வந்திருக்கேன். அழகா கோதுமையை போட்டு அதை வறுத்து அதை பொடி பண்ணி அதில் ஏலக்காவை தூவி அதில் பாலை விட்டு தேங்காய் செதில்கள்லாம் போட்டு வெள்ளத்தை போட்டு நெய்யை விட்டு பிசிஞ்சு அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தாமரை இலை பொட்டலத்தை கையில் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் வேணுங்கிற அளவுக்கு இது சமர்த்தியாக இருக்குது. உன் ராமனுக்கு இதை காட்டிட்டு அவனை தூங்க பண்ணிட்டு வா என்று சொல்கிறார். அது வரைக்கும் டோலோத்சவம் பண்ணலையே என்ற பிரகையை கூட இழந்தவராக இருந்தாராம் தியாகராஜ சுவாமி. ஓடரார். உள்ள ஒரு சின்ன தீபம் விகசித்து இருக்கின்ற ராமனுடைய ஸ்ரீமுகம் தெரியறதாம். ராமனுக்கு அதை நிவேதனம் பண்றார். யா பிரீதிர் விதுரார்பிதே முரரி போகுந்தர்பிதே யாதிருஷி யா கோவர்தன மூர்த்னியாச பிருதுகே स्तन्ये यशोदार्पिते भारद्वाज समर्पिते शबरिका
दत्ते अदरे योषितं या प्रीतिर्मुनिपत्नी भक्ति रचिते अत्रापितं तां कुरु என்று நிவேதனம் பண்றார். ஓடி வரார், திண்ணையில கொண்டு வந்து அவர் கையில கொடுக்கிறார். அழகாக அந்த தாமரையிலேயே பிரிச்சு பெரிய கவளமாக 3 கவளத்தை அவளுக்கு கொடுக்கிறா. தியாக பிரம்மம், பார்வதி அம்மா, சீத்தம்மா இவாளுக்கு அதையே கொடுத்துட்டு மீதி இருக்கிறத அவ 3 பேரும் சாப்பிட்றா. ராமகுணார்ணவத்தில் மூழ்கின தியாகராஜனுடைய பிரேமானுபவத்தை பெற்றவராக பசி மறந்த பெரியவர் ஒன்று ஒன்னா துளி துளியா வாயில போட்டுண்டே அவன்கிட்ட பேசிட்டு இருக்கார். சீத்தம்மாவும் பார்வதி அம்மாளும் தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்குறா. இருட்டுல எங்க எது வச்சோன்னு தெரியல, உங்களுக்கு உபசரிக்க முடியலேன்னு வியசனமா இருக்கு, ஒருவேளை தங்கிட்டு போங்களேன் என்று பிரார்த்தனை பண்றா. பஞ்ச பஞ்ச உஷத்காலம் பட்சிகள்லாம் கூவ ஆரம்பிச்சிருத்து. ஊர் ஜனங்கள்லாம் மெல்ல மெல்ல எழுந்து வர ஆரம்பித்தா. வேற நிலையத்துல நாங்க இன்னொரு கிராமத்துக்கு போனோம்ப்பா அப்படின்னு பெரியா விடை பெற்று மூவரும் கிளம்புறா. அவ கண்கள்லேருந்து மறையிற வரைக்கும் அவளையே பார்த்துட்டு இருக்கார். வந்தது சாட்சாத் ஸ்ரீராமனோ கூட வந்த அந்த வயோதிக பாட்டி சீத்தம்மாவோ கைங்கரியம் படத்துக்கு கூட வந்து அழுதுண்டே நான் சொன்னதை கேட்டவன் அந்த பிரபு ஆஞ்சநேய சுவாமியோன்னு தோணித்தாம். அப்பொழுது தூரக்கேந்து திரும்பி பார்க்க சர்வாபரண பூஷிதனாக கோதண்டராமன் சர்வாலங்கார ஸ்வரூபிணியாக சீதம்மாவும் கை குவிச்சென்று ஆனந்த பாஷ்பத்தோடு குனிந்து நமஸ்கரிக்கின்ற ஆஞ்சநேய சுவாமியும் பார்த்தார். ஸ்ரீ ராமபிரானும் சீத்தையும் ஆஞ்சநேய சுவாமியும் நம் பாத்துக்கு வந்திருந்தான்னு சொன்னா யாரா நம்ப போறாளோ? அகோராத்திரம் என் கூட ராமா குணார்ணவத்தை என் வாயினாலே கேட்டு மகிழ்ந்து என்னை அவ்வப்பொழுது ஆலிங்கனம் பண்ணி தட்டி கொடுத்து என்னை தேத்தி இப்படியெல்லாம் லாலன பண்ணின பிரபு எங்காத்துக்கு வந்தான்னு சொன்னா உலகம் நம்ப போறதா? இந்த பிரேமாவேஷத்தினாலே அடுத்த நிமிஷம் தடால்னு விழுந்துட்டார். தியாகராஜ சுவாமி மூர்ச்சித்து விழுந்தார், பிரஜையை இழந்தார். பகு நேரமாச்சு. 2 பேர் எழுந்துக்கிறா. அவ சென்ற திக்கை நமஸ்கரிக்கிறார். தேசாந்தரகதோ வாபி த்வீபந்தரகதோபி வா ஸ்ரீரங்காபிமுகோ பூத்வா பிரணிபத்ய நசீததி என்ற ரீதியிலே அவர்கள் சென்ற திக்கை நோக்கி நமஸ்கரிக்கின்றனர். ஏன்னா ஆத்து விட்டு வெளியில கிளம்புவாள், நமஸ்கரிக்க கூடாதுன்னு சாஸ்திரம். ஐயோ பிரபு, என் பொருட்டு வந்தே உனக்கு ஒரு வா தீர்த்தபானம் பண்ணி வைக்கலையே, ஒரு வா அன்னம் போடலையே, இப்படி அதித்தி சத்காரம் பண்ண முடியாம பண்ணிட்டே, என் வாக்குனால உன் மகிமை நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டையோ? விக்கித்தி நக்கிறார். ஐயோ, உனக்கு பரிசனை இவ்வளவு தூரம் பரியட்டனம் பண்ணிட்டு வந்திருக்கே, உங்களுக்கு காலை பிடிச்சி சேவை பண்ணலையே, அந்த வாளுக்கு ஒரு வாழ் தீர்த்தபானம் பண்ணி வைக்கலையேன்னு व्यसनப்படுறார். பிரபோ பாரிஜாதஸ்ய மூலே பவித்ரே விசித்ரே சுசித்ரே சுபே ஹைமஹர்ம்யே லசத்ரத்ன பீட்டே கிருதவாச சீதா சமேதோஜ்வலா கல்பராம பிரசீதா தடத்பத்ர நீலோத்பலாபேந்திரநீரோல்லசத்குண்டலோன்னித்ர பத்மாயதாக்ஷாதடித்தாமதாயாதகௌயேயவாசமாலங்கிருதாகார ராம பிரசீத. நமஸ்தே நமஸ்தே பிரபன்னார்த்திஹாரின் நமஸ்தே நமஸ்தே ஜகநாத விஷ்ணு நமஸ்தே நமஸ்தே கதா சக்கரபாணி சமஸ்தாபராதம் க்ஷமஸ்வாகிலேஷ. ராமச்சந்திரா, என்னை தேடி வந்து என் வாக்குனால குணகானங்களை நீ கேட்டு மகிழம்னு வந்தியா? தத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்தியதி மாம் ஸ்மரலோகநாதா, தாசானுதாசன் என்ன வாக்குனால கேட்கணும்னு வந்தியா? ஒரு விசிறி எடுத்து விசிறணும்னு கூட தோணலையேப்பா. பிரபோ, ஒரு கைங்கரியத்தையும் ஏத்துக்கலையே என்று व्यसनப்பட்டார். ஐயோ, கூட வந்த வைதேகியை மறந்துட்டேனே. ஜெகஜனனி ஜெகன்மாதா என் பொருட்டு வயதான ஒரு சுபாசினியா வந்து என் கண் முன்னாலேயே இன்னும் நிற்கிறாளே. யா சீதாவணி சம்பவாத மிதிலா பாலேன சம்வர்தித பத்மாக்ஷ நிருபதேஹே சுதானலகதாயா மாதுலிங்கோத்பவா யா ரத்னே லயமாகதா ஜலநிதௌ யா வேதசாரங்கதா லங்காம் சா மிருகலோச்சனா சசிமுகி மாம் பாது ராமப்ரியா. சீதாதேவியின் கோமளமான திவ்ய
கரங்களால் பிடித்து விட்டா கூட தாங்க முடியாத பிரபுவா சதா காலமும் அன்றொரு நாள் ஜனக மகாராஜன் சீதையை பாணிகிரகணம் பண்ணும்போது சொன்னான், எம் சீதா மமசுதா சதர்மச்சரீதவா பதிச்சைனாம் பத்தந்தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா என்று சொன்னானே. மனசா வாச்ச கர்மணான் அதிச்சராமி அகம் ஸ்ரீராமபிரானை என்றும் நிழல் என பின்தொடருபவளே, என் பொருட்டு வந்தேயா அவ்வளவு தூரம்? என்ன கிருபை, உன் கிருபைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என் பக்தி உன்னுடைய கிருபா வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவலேசம், கடல்ல இருக்கிற ஒரு துளிக்கு சமானம். என் தாயே ஜெகஜனனி சீதம்மா, நான் தள்ளி, உன் கிருபைக்கு நான் என்ன பிரதிபலன் பண்ண போறேன்? கூட ஆஞ்சநேய சுவாமி ஐஷ்ணு வந்தியே. நமஸ்தே சதா பிரம்மச்சர்யாய துப்யம், நமஸ்தே சதா வாயுபுத்ராய துப்யம், நமஸ்தே சதா பிங்களாக்ஷாய துப்யம், நமஸ்தே சதா ராம பக்தாய துப்யம். ஹே வாயுசூனோ, உனக்கு நான் என்ன பண்ணினேன்? என் வாக்குனால ராமகுணத்தை கேட்கணும்னு இவ்வளோ தூரம் இவா 2 பேரும் ஐஷ்ணு வந்தேயோ? என் பாட்டுல லவலேசம் உனக்கு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கோ? இல்ல இந்த தியாகராஜன் என்னும் ராமசந்தர்ஷனத்தினாலே இன்னும் பிரேம பக்தி என்கின்ற உடலா உயர்ந்ததான சாகரத்தில் மூழ்க வேணும் என்று தீர்மானம் பண்ணியோ? உன் கிருபைக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீங்கள் மூவரும் வந்தது என் வீடு சாக்கேதபுரி ஆயிடுச்சு. அந்த ராமபிரான் என் அருகே அமர்ந்து என் தோள் மேல கை போட்டு கொண்டு நான் பேசுவதை வைத்த கண் வாங்காம காதுனால பருகி ஆனந்த பாஷ்பம் பெருக்கி அவ்வப்பொழுது என்னை அனைத்தவாறு கேட்டு கொண்டிருந்த அவனுடைய திவ்யமான அலௌகிகமான சுகந்தமும் ஸ்பர்ஷ சுகம் இன்னும் எனக்கு உணர முடிகிறதே என்று. ஹே ராமா, உன்னுடைய களைப்பு தீர அயோத்தியிலேந்து இவ்வளவு தூரம் எனக்காக வந்தியா? உன்னுடைய சமம் தீர வேண்டாமா? களைப்பு தீர பள்ளிக்குள்வாயப்பா. சடலணி துரிதமு தெககோசி, அழிக்க விடையாத வினைகளின் சொரூபமாக இருக்க என் விஷயத்துல அவை அனைத்தும் களைந்து கீழே விழுவதற்கு ஒத்தாசப்படுறதுக்குன்னு வந்தியாப்பா ராமா. பங்கஜாசனுனி பரிதாபம் கணி பங்கஜாப்த குல பதிவை வெலசி பங்கஜாட்சிதோ வனமுனகேக்கு ஜிங்குணு வதியிஞ்சி. ஆஹா, ஹே ராமா, நீ அங்கேருந்து வந்தே என்ன பண்ணினே தெரியுமோ? பங்கஜாசனான பிரம்மாவால் துதிக்கப்பட்டவனாக அவனுக்கு கொடுத்த வாக்கை காப்பதற்காக, தேவர்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக தசரத மைந்தனாக வந்து பங்கஜாட்சணியான சீதம்மா கூட வனத்தை வந்து அடைந்து மானை வதைத்து மங்குராவனூனே மதமுனீனே சங்குடகு விபீஷணுனீகே ಬಂಗಾರು ರಂಕನೊಸಗಿ ಸುರೂಲ ಬ್ರೋಚಿನ ನಿಷ್ಕಳಂಕ ತ್ಯಾಗರಾಯುನಿ ಹೃದಯ ಮೂಲ ಅಡಲೈಕ ತೀರಾ ஆஹா, ராவணாதிகளை வதைத்து அவர்களை மதத்தை செருக்கை அழித்து நிஷங்கையாக நிஷ்கவலையாக இருப்பான்னு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி தங்கமயமான ஸ்வர்ணமயமான அந்த லங்காபுரியை அப்படியே அவனுக்கு தானம் பண்ணிட்டு 30 கோடி தேவதைகளும் புழப்பெறுவானாக. அவர்கள் மலர் மாறி பொழிய அங்கெழுந்து நிஷ்கலங்கமான இந்த தியாகராஜனுடைய ஹிருதயத்தில் அடலைக தீரா பிரார்த்தனை பண்ணி மாய்ந்து போனார். ஐயோ அப்பா, லவலேஷம் உனக்கு கைங்கரியம் பண்ணாம என்னமோ ஒரு வியர்த்தமா என் காலத்தை இவ்விதமாக போக்கிவிட்டேனே பிரபோ. உன் களைப்பி தீரன் ஹிருதயமாகிற திவ்ய உயர்ந்த சப்பிரபஞ்சத்தில் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்ளேன் அப்பா என்று பிரார்த்தி. கிடைச்சதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன் என்று சொல்லி ராமன் சீதா ஆஞ்சநேய சுவாமி இருந்த அவர்களுடைய பதச்சாயை பதிந்ததான அந்த கிடைத்த அரியதான மகோன்னதமான பாக்கியங்களை எல்லாம் வழங்கக்கூடிய சௌபாகிய திரவியமான அந்த திருவடி துகள்களை எடுத்து தன்னோட உத்திரியத்தில் கட்டிண்டு ஓடுறார் கொல்ல பக்கம்.
அவாத்துக்கு பின்னாடி பெரிய கொல்லை, அந்த இடத்துல ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அதை கொட்டி அது மேலே ஒரு பாத்திரத்தினால் மூடி வைக்கிறார். கொல்லையில் பாதியை வித்தார். உயர்ந்ததான ஒரு மணிமண்டபத்தை கட்டினார். சாகேத ராமனாக அவனை குலுவித்தார். அன்று முதல் ராமசாநித்தியம் நிறைந்ததான அவருடைய வீடு சாகேதபுரியாக ஆகிவிட்டது. உத்தராதேவி லக்ஷ்மண சுவாமிக்கு சொன்ன வாக்கியம் ஞாபகம் வருதாம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதா யதா சுகம். அப்பா, ராமன் தாண்டா உனக்கு அம்மா, சீதாதேவி தான் உன் தாயார். ராமன் இருக்கும் இடமெல்லாம் அயோத்தி. அதனால சொக்கியமாக அவனுக்கு பரிச்சரியம் பண்ணிண்டு சதா காலமும் ஜாகரூகனாக இருந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணு என்று ஆசிர்வதித்த வசனம் ஞாபகம் வருதாம். ராமன் திருவடி பதித்த இவ்விடம்தானே அயோத்தி, சாகேதபுரி என்று நினைத்தார். உயர்ந்ததான ஞானானுபவத்தை தருவதற்காக ராமன் உயர்ந்ததான ஒரு நன்னாளிலே அந்த மணிமண்டபத்தில் குலுவிருந்தான். ராமபிரானை எழப்பண்றார். தம்புரா எடுத்து வச்சுன்னு பாட ஆரம்பிக்கிறார். சுஜன ஜீவனா ராமா சுகுணபூஷணா என்ற உயர்ந்ததான கிருதியை இயற்றி சமர்ப்பிக்கிறார். சாதுக்களின் ஜீவனமாக விளங்குபவனே, நற்குணங்களின் இருப்பிடமே ராமா, புஜகபூஷணனால் அர்ச்சிக்கப்படும் பரமாத்மஸ்வரூபனே, மகனியர்களால் தொழப்படும் அண்டியவருக்கு வேண்டும் வரம் தரும் இக்ஷ்வாகு குலத்தோனே, ஹே ராமச்சந்திரா, அழகிய கண்களை உடையோனே, லக்ஷ்மி மணாளா, லக்ஷ்மி சதா காலமும் உன்பால் காதல் கொள்ளும் அளவுக்கு ரம்யமான காத்திரமுடையவனே, தாரகநாமம் உடையவனே, நன்னடத்தை உடையோனே, தசரதன் மைந்தனே, மதிவதனனே, தர்ம சம்ரக்ஷணார்த்தம் பூபாரத்தை வகிக்கின்ற தாசரதியே, களங்கமற்றவனே, தியாகராஜனால் போற்றப்படும் சுஜனர்களின் நற்புகழே, உனக்கு நமஸ்காரம், உனக்கு மங்களம் உண்டாகுக என்று இக்கீர்த்தனையை சமர்ப்பிக்கிறார். சுஜன ஜீவனா சுஜன ஜீவனா ராம சுகுண பூஷணா, சுஜன ஜீவனா ராம சுகுண பூஷணா, ராம சுஜன ஜீவனா ராம சுகுண பூஷணா, ராம சுஜன ஜீவனா, ராம சுகுண பூஷணா, ராம சுஜன ஜீவனா, ராம भुजगभूषणा भुजगभूषणा अर्चित बुधजनावना, भुजगभूषणा अर्चित बुधजनावना, भुजगभूषणा अर्चित बुधजनावना, मजवन्दित श्रुतचन्दन दशतुरङ्गमा भव सुजन जीवना, भुजगभूषणा अर्चित बुधजनावना, मजवन्दित श्रुतचन्दन दशतुरङ्गमा भव सुजन जीवना, चारुनेत्र श्रीकणत्र श्रीरम्यगात्र, तारकनाम सुचरित्र दशरथपुत्र, चारुनेत्र श्रीकणत्र श्रीरम्यगात्र, तारकनाम सुचरित्र दशरथपुत्र, तारकादिपानद धर्मपालका,
ಕರ್ಣಪಾಲಕ ತಾರಯ ರಘು ವರ ನಿರ್ಮಲ ತ್ಯಾಗರಾಜ ಸನ್ಮೋದ ಸುಜನ ಜೀವನ ರಮ ಸುಗುಣ ಭೂಷಣ ರಾಮ ಸುಜನ ಜೀವನ అపరామ భక్తి ఎంతో గొప్ప ராமையா. இந்த கீர்த்தனையில் ரொம்ப அழகாக ராமனை கொஞ்சறார். ராமா, உன்னுடைய மகத்துவத்தை யாரால சொல்ல இயலும்? நீயோ ஜனங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே நீ வனம் வனமா சுத்தினவனாச்சே. உன்னுடைய அழகான கண்களும் அழகான அதன் மேல் மூடி மூடி அந்த திருஷ்டி ரொம்ப பட்டுடாதபடிக்கு ரப்ப மூடிக்கிறது பத்தியா, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. மகாலட்சுமி இருக்காளே, உன்னன்றி யாரிடம் அவளுக்கு ஈடுபாடு வரும்? லக்ஷ்மணசுவாமி இருக்கானே, உனக்கு தவிர யாருக்குன்னு அவன் பரிச்சரியம் பண்ண போறான். பரதன் இருக்கானே, மகாத்மா, ரொம்ப புத்திசாலி. அவன் இவர்களெல்லாம் பார்த்துட்டு வேறு யாரிடம் என் மனமானது செல்லும்? அப்பா நீயே சொல்லு. சபரி தான் சாப்பிட்டு அனுபவித்து சுவைத்த அரிதான வகை கனிகளை நிதமும் எடுத்து வைத்து உன்னுடைய வருகைக்காக காட்டிலிருந்து உனக்கு தரவில்லையோ? பரமசிவனார் சிரசில சந்திரனை சூடி இருக்கின்ற அந்த பரமசிவனார் எப்படி உன் நாமத்தில் சொக்கி போய் அனவரதம் உன்னிடத்தில் ஈடுபாடு காட்டவில்லையா? ஸ்வயம் பிரபாவான ஜெகன்மாதா லலிதா பரமேஸ்வரி பரமசிவனாரோட வந்தவள் உன்னை பார்த்து மெய்மறந்து நிற்கவில்லையா? அது சரி, ஒன்றும் இல்லாத வானரங்கள்னா உனக்கு ஒத்தாசைக்கு ஓடி ஓடி வந்ததே. அந்த கடலை சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஒரு அணையை கட்டி கல்லை கொண்டு போடுன்னா போட தெரியக்கூடிய அந்த குரங்குகள் எப்படி கட்டியது? இன்றளவும் அந்த ராம பாலத்தை அசைக்க இயலவில்லையே யாராலும். ஹே பிரபு, சக்தி இல்லாத ஒரு ஏழை உன் விஷயத்தில் அசைக்க முடியுமா? அப்படிதான் இந்த தியாகராஜன். உன் மகிமைகளை சற்றும் அறியாத இந்த அபராதியான தியாகராஜன் எந்த அளவுக்கு உன்னை பிரீத்தி அடைய செய்ய வேலும் என்று வியக்கிறார். எனக்கு ஆனந்தம் தர வேணும் என்று நீ நினைத்தால் அப்புறமேயனான நீ அபார மகிமை பொருந்திய பரமாத்ம ஸ்வரூபனே, உன்னன்றி யாரால் இதை சாதிக்க இயலும்? தாசனை மறவாதேப்பா என்று கெஞ்சுகிறார். இந்த கிருத்தியின் வாயிலாக அவர் காட்ட வேண்டிய விஷயம் என்ன, நமக்கு காட்டுவது என்ன என்றால், எந்த தெய்வத்தை தான் அண்டினாலும் அந்த தெய்வத்தை ராமபக்தி விஷயத்தினால ஒரு உபமானத்தை தனக்கு தருகிறதாம். இவ்விதமாக சீதை ராமனை அணுகினாள், இவ்விதமாக ஆஞ்சநேயர் அணுகினார், இவ்விதமாக லக்ஷ்மணசுவாமி அணுகினார், இவ்விதமாக பரதன் அணுகினார், பரமசிவனோ பார்வதியோ விதமாக ராமனை அண்டி ராமபக்தியை விவரித்தனர் என்று ஒவ்வொரு தேவதையை எடுத்துண்டாலும் அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ராமபக்தி விஷயமாக இருப்பதாகவே அவர் கருதுகிறார். Rama
ಕಟಲನು ದೀಚಿ ಕಡಿ ಪವನನು ಗಾಚುಮಾ ಪರಾಮ ಭಕ್ತಿಯಂತೋ ಓ ಪರಾಮ ಪರಾಮ ಭಕ್ತಿಯಂತೋ కలికిరోట కటునా కపివారిది దాటునా కలికిరోట కటునా కపివారిది దాటునా కలికిరోట కటునా अपराधी जाग राजू अपराधी जाग राजू आनंद मुहे चुनामा ಕಪಿವಾರಿದಿ ದಾಟುನಾ కలికిరోట కటునా అపరాధి జాగరాజు ఆనందము వేచునామా అపరామ భక్తియంతో కోపరామ పరామ భక్తియంతో ఎంతో यैत्यागराजस्वामिनः